உங்களுக்கு இவங்க கிரிக்கெட் பாக்குறது நியூஸ் பாக்குறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் படிக்கிற நாவல் குப்பையா. ஒரு நாள் சமையல் குறிப்பு பார்த்தா கூட வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்றாரு. இவர் ஆபீஸ்க்கு சீக்கிரம் போனா மட்டும் குடும்பத்துக்கு குறைச்சு கொட்டாரு. இதே டிமானிட்டைசேஷன் அப்போ உனக்கு தெரியும்ல. சரி பேங்க் கொஞ்சம் சீக்கிரம் போனா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே போனதுக்கு முட்டாள் உன்னை எல்லாரும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாரு. கல்யாணத்துக்கு போறல அங்க இருக்க யங் கேர்ள்ஸோட இவர் பேசலாம். என்னன்னு போய் கேட்டா சின்ன குழந்தை மாது அப்படின்னு என்ன கன்வின்ஸ் பண்றாரு. அங்க இருக்க ரிட்டையர் ஆன பெரியவங்க வந்து என்கிட்ட பேசினா கூட அவங்க வந்து உன்கிட்ட சொல்லி விட நீயே அலோ பண்ண அப்படின்னு என்ன ஒரு கொஸ்டின். சாப்பாட்டுல உப்பு கூட இருந்தா கூட குறை சொல்றவங்க அதே வாயி நல்லா இருக்க பாராட்டுறது இல்ல. சூப்பர்னு கூட வேணாம், அட்லீஸ்ட் அப்ரிஷியேட்டிவா ஒரு சின்ன ஸ்மைல் அது கூட கிடைக்காது. சண்டே மாஸ் முடிச்சிங்க வந்திருக்கோம்ல, இந்த ட்ரெஸ் கூட மேத்யூ டிசிஷன் தான். அவர் கூட போய் வாங்குறது தான் பெஸ்ட். அவருக்கு பிடிச்சதான் நல்ல ட்ரெஸ். ஒரு நாள் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருமா, அதுக்கு சி என்ன கலர் இது அப்படின்றாரு. சோ கல்யாணமான ஆம்பளைங்களுக்கு ஒரு ரூல், பொம்பளைங்களுக்கு ஒரு ரூல். ஏன் எங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தனிப்பட்ட ஆசைகள் இருக்க கூடாதா? ஆசைகளா இருக்கலாம், அது கூட இருக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்க கூடாதுல்ல. உங்க ஆசைங்க கூட தான் எங்களை கஷ்டப்படுத்துது. எது பண்ணாலும் சில்லி. நீங்க ரோட்ல துப்புனா கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். உங்களுக்கு இவங்க கிரிக்கெட் பாக்குறது நியூஸ் பாக்குறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் படிக்கிற நாவல் குப்பையா. ஒரு